The Imagine story. Name and story are Imagine. The title is விடிந்தால் வீடு திறப்பு விழா மறக்காமல் வந்துவிடுங்கள். வீரன் தனது குடும்பத்துடன் பணியிடம் மாறி சோலையூருக்கு வந்தான். அங்கு வேறு பணி கிடைக்காததால் பல இன்னல்கள், பல துன்பங்கள், பல அவமானங்கள், பல கஷ்டங்கள், பல அசிங்கம் அனைத்தையும் அவன் அனுபவித்தான். பிறகு எப்படியோ அந்த ஊரில் தெரிந்த ஒருவர் மூலமாக ஒரு வாடகை வீடு பிடித்தான். பிறகு 2 மாதங்கள் ஓடின. எந்த வேலையும் அவனுக்கு கிடைக்கவில்லை. கிடைத்த அனைத்து வேலையும் அவன் செய்தான். நிறைய புகழ், பாராட்டு அனைத்தையும் பெற்றான். ஆனால் அவன் எதிர்பார்த்த பண வரவு கிடைக்கவில்லை. மிகவும் வேதனையுடன் கடவுளிடம் முறையிட்டான். எப்பொழுதும் போல் பண வரவு குறைந்து கொண்டே வந்தது. அதற்கு கடவுள், பண வரவு குறைந்து இருந்தால்தான் உன்னால் அனைத்தையும் ரசிக்க முடியும் என்று கூறினார். நாம் வளைந்து நெளிந்து ஃப்ளெக்சிபிளாக இருந்தால்தான் ஒரு இடத்தில் நிலையாக இருக்க முடியும் என்று இருந்தான். ஆனால் அவனால் அவ்வாறு நிலையாக இருக்க முடியவில்லை. ஆஃபீஸிலும் சரி, புதிய இடங்களிலும் சரி, வீட்டிலும் சரி, அவனுக்கு பல தொல்லைகள் இருக்கத்தான் செய்தது. மீண்டும் அவனுக்கு பிரச்சனை ஆரம்பித்தது. என்ன பிரச்சனை என்னவென்றால், தான் குடியேறிய வாடகை வீட்டை மீண்டும் அவர்கள் காலி செய்ய சொன்னார்கள். ஹவுஸ் ஓனர் ஒய்ஃபுக்கு மேலிடத்திலிருந்து ப்ரெஷர். வீரன் தான் 15 நாட்களில் வீட்டை காலி செய்து விடுகிறேன் என்று சமாளித்தான். 15 நாட்களிலும் ஒவ்வொரு நாளும் ஒரு செயல் செய்து அதில் வருவாயை ஈட்டினான். மேலும் தனது சேமிப்பில் இருந்த காசையும் 15 நாட்களில் வேலை செய்த காசையும் போட்டு 15 நாட்களில் அழகாக 5 வீடுகளை கட்டி முடித்தான். ஒரு வீட்டை மட்டும் தான் எடுத்துக்கொண்டு மீதி 4 வீடுகளையும், ஒன்றை முதியோர் இல்லத்திற்கும், மற்றொன்றை அனாதை இல்லத்திற்கும், மற்றொன்றை விடுதி காப்பதற்கும், மற்றொன்றை குழந்தைகள் காப்பதற்கும் விட்டுவிட்டான். அனைத்தையும் கட்டி முடித்தான். 15வது நாள் அந்த கேம்பஸிற்கு அன்னை இல்லம் என்று பெயர் சூட்டினான். எல்லாம் முடிந்துவிட்டது என்று அவன் எண்ணினான். ஏங்க ஏங்க என்ற குரல் கேட்டு எழுந்தான். இவ்வளவு நேரம் நாம் இதெல்லாம் நினைத்து கொண்டிருந்தோமா என்று நினைத்தான். உங்களுக்காக அங்கு அனைவரும் வெயிட் பண்ணுறாங்க, வாங்க என்று சொல்லிவிட்டு அவள் கிளம்பினாள். பழைய வீட்டிற்கு புரிய விடை கொடுத்து ஹவுஸ் ஓனரிடம் சொல்லி சென்றான். ஏனென்றால் நீங்கள் நல்ல மனிதராயிற்று சார், இதெல்லாம் உங்களால் மட்டுமே சாத்தியம் என்று கூறினான். எப்படி என்று அவர் கேட்க, நீங்கள் இங்கேயே இருக்கச் சொன்னால் நான் இங்கே வாடகை வீட்டிலேயே இருந்திருப்பேன் கடைசி வரை. எனது சேமிப்பும் அப்படியே இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் இங்கிருந்து கிளம்பச் சொன்னதால் தான் இன்று 15 நாட்களில் 5 வீடு கட்டியுள்ளேன். எனக்கு ஒரு வீடு, பொது நலத்திற்காக 4 வீடு என்று 5 வீடு கட்டியுள்ளேன் என்று கூறிவிட்டு, மறக்காமல் வீடு திறப்பு விழாவிற்கு நீங்களும் வர வேண்டும் என்று கூறிவிட்டு சென்றான். ஏதோ என்னால் முடிந்தது என்று கூறிவிட்டு சென்றான். திறப்பு விழா நடந்தது. அனைவரும் கைத்தட்டினார்கள், ஒருவரை தவிர. கதையின் கருத்து என்னவென்றால், நம்மை 100 பேரில் 98 பேர் புகழ்ந்து பாராட்டி நம்மை பாதுகாத்து வந்தாலும் அதில் 2 பேர் நம்மை வளர்த்து விடுபவர்கள். அவர்கள்தான் இந்த கதையில் வரும் ஹவுஸ் ஓனர்கள் போல. எனவே அனைவரையும் நமது நண்பர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். யாரையும் நமது பகையாளியாக எண்ண வேண்டாம். அவர்கள் அவ்வாறு நினைத்தாலும் கூட அவர்களும் நமது நண்பர்களே என்று நினைப்போம். வாழ்க்கை சிறக்கும். இல்லையென்றால் வீரன் கடைசி வரை வாடகை வீட்டிலேயே இருந்திருப்பான். அவனை தூண்டுகோலாக 5 வீடு கட்ட முடிவெடுக்க வைத்தது அந்த ஹவுஸ் ஓனர்களை ஊக்குவித்தவர்களே. நன்றி. கதை, பெயர், சம்பவங்கள் அனைத்தும் கற்பனையே, யாரையும் குறிப்பிட அல்ல. நன்றி, வணக்கம்.